நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார், என்ன உடனே வர சொல்லி போன் பண்ணீங்க? உள்ள சொல்றேன். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. தானே ஜெயந்திக்கு கிட்னி கொடுக்குறேன்னு சொல்லி வெளியூர்ல இருந்து ஒருத்தன் போன் பண்ணான். ஆமா, அது நல்ல விஷயம் தானே, அதுக்கே டென்ஷன் ஆவறீங்க? முதல்ல ஜெயந்தி இந்த விஷயத்தை சொன்னபோது நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் பேரை கேட்ட உடனே யாரு, என்ன பேரு? மணிபாரதி. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போனவன் இன்னைக்கு அவளுக்கு உயிர் கொடுக்க வரானா. ஏன் சார், போன்ல உங்ககிட்ட பேசினது அந்த மணிபாரதின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனோட குரலை எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அது அவனே தான். ஜெயந்தி தானே முதல்ல அந்த போனை அட்டன் பண்ணதா சொன்னீங்க? ஆமா. அப்போ ஜெயந்திக்கு அந்த குரல் பழக்கமான குரல் மாதிரி தான் இருக்குன்னு ஜெயந்தி சொன்னான். ஆனா அதுக்கு மேல அவளால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த குரல் யாருதுன்னு தெரிஞ்சிருந்தா கிட்னி ஃபெயில் ஆன என் பொண்ணு இந்நேரம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்போம். இல்ல சார், போன்ல குரல் கேட்டு நாம ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒருவேளை நாம நினைக்கிற மணிபாரதி இல்லாம வேற ஆளா இருந்திருந்தா ஜெயந்தி உயிரை காப்பாத்துறதுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம தவற விட்டா மாதிரி ஆயிடும். இதை பாருங்க, அது மணிபாரதி தானான்னு முதல்ல நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். போன்ல நம்பர் இருக்கும்ல, வந்த கால்ல இருக்கும்ல, அதை செக் பண்ணுங்க சார். என்னாச்சு சார்? ரிங் போயிட்டே இருந்தது, கட் ஆயிடுச்சுப்பா. அவ்வளவுதானே, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க சார். இல்ல எங்கிட்ட கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். இல்ல நானே பண்றேன். ஹலோ. ஹலோ, நான் ஜேகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். முதல்ல பேசிட்டு இருந்த போது கட் ஆயிடுச்சு, அப்புறம் ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப் இருந்தது. அது அங்க அங்க கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம். ஓ அப்படியா? நாளைக்கு மத்தியான ஃப்ளைட்ல நான் சென்னை வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு மணிபாரதின்னு தானே சொன்னீங்க? ஆமா. அப்படின்னா இந்த கதையெல்லாம் எழுதுவாரு அந்த மணிபாரதியா? ஆமா, அதே மணிபாரதி. அப்ப என் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டல் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏர்போர்ட்ல நேரம் அங்கேயே வந்துடுறேன். கவலைப்படாம இருங்க. வச்சிரேன் சார். நான் தான் சொன்னேனே தானா, அவனே தான். தானா தன்னோட எழுத்துக்களால பொண்ணுங்களை வசியம் பண்ற பொறிக்க எழுத்தாளர். என் பொண்ணு செத்தாலும் சாகலாமே தவிர அவனோட ஹெல்ப்னால உயிர் வாழக்கூடாது. நாளைக்கு மத்தியான ஃபிளைட்ல அவன் வரானா தானா? தானா நாளைக்கு அவன் வரக்கூடாது. என் பொண்ணு அவனை ஒருத்தர் பார்த்துக்க கூடாது. அவ்வளவுதானே சார்? ரொம்ப சிம்பிள். இங்க ஹாஸ்பிட்டல்லயே கிட்னி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க வர வேண்டாம்னு போன்ல சொல்லிடுங்க. தானே? ரொம்ப சிம்பிளா இருக்கு. பண்ணுங்க. பண்றேன்.
சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் தானா. அவன் பாட்டுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நின்னா என்ன கதியாருது? ஏன் சார் எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. நாளைக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது, ஜெயந்தியை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா தானா, ஆமா. உறுதியா சொல்றேன் சார், நாளைக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான், ஜெயந்தியை பார்க்க மாட்டான். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். கூல் கூல். அண்ணா டேய் சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? இங்கதானே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கண்ணே. சரி, இந்த மீனம்பாக்கம் ஏரியால யார் இருக்காங்க நம்ம பசங்க? அந்த பாட்டில் மணி தானே இருக்கான். பாட்டில் மணியா? அவன் எப்படா வெளில வந்தான்? வந்து பார்க்கவே இல்லை. அவன் போன வாரமே வெளியே வந்துட்டானே. சரி 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 சரி. இப்போ அவன் எங்க இருந்தாலும் உடனே அவனை கூட்டிக்கிட்டு சரிண்ணே. நேரா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு. சரிங்கண்ணே. அங்க நம்ம எஸ்ஐ அவர் பேர் என்ன? தீனதயாளன். தீனதயாளனை பார்த்து சரிண்ணே. சார் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வர சொன்னாருன்னு சொல்லு. சரிண்ணே. எல்லாரும் 1 ஹவருக்குள்ள கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும்டா. சரிண்ணே. ரொம்ப முக்கியமான விஷயம், லேட் ஆக கூடாது. அண்ணா நீங்க நான் இப்ப கெஸ்ட் ஹவுஸ் தான்டா போறேன். சரிண்ணே. கரெக்டா வரணும்டா. வந்துடுறேண்ணே. வேற யாரு? பாண்டியா, எங்க இருக்க? ஹலோ தாத்தா, நான் ஷாலினி பேசுறேன். ஷாலினி, நீ அம்மா? ஏன் தாத்தா, வேற யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ தாத்தா, நான் ஷாலினி பேசுறேன். ஷாலினி, நீ அம்மா? ஏன் தாத்தா, வேற யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா. இல்ல ஷாலினி. ஆமா, என்ன விஷயமா நீ ஃபோன் பண்ற? ஜெயந்தி அம்மாவுக்கு கிட்னி கொடுக்கறதுக்காக யாராவது வந்தாங்களா? ஆமாம்மா, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அப்படியா தாத்தா? ரொம்ப சந்தோஷம். கிட்னி டொனேட் பண்றாருன்னா அவரு ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருப்பாரு. நான் அவரை பார்க்கலாமா? இல்ல ஷாலினி, அவர் இங்க நேரா வரலையே, போன்ல தானே பேசினார். அவர் வரட்டும், அப்புறம் பாப்போமே. அவருக்காக வேண்டி நான் கோவில்ல போய் வேண்டிக்கிறேன். அவர் பேர் என்ன தாத்தா? இல்லம்மா, அவர் பேரை நான் கேட்கறதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. அவருக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் உன் கால் வந்துச்சு. பரவாயில்ல தாத்தா, அவரும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிம்மா. சரி தாத்தா. கடவுளே, வண்டியை ஓரங்கட்டு ஓரங்கட்டியா? ஓரங்கட்டு. நிறுத்தியா? செக் பண்ணி. ஓகே சார். மூவ். அண்ணே, அந்த போட்டோல இருக்கிற மாதிரி யாரும் வரலண்ணே. அந்த போட்டோல இருக்கிற மாதிரி யாரும் இல்லையா? ஆமாண்ணே. சார், நல்லா பாத்தியா? நானும் நம்ம ஆளுங்களும் தரவா பார்த்துட்டேண்ணே. யாரும் வரல. சரி சரி, நாங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார், இவர மாதிரி யாரும் வரல சார். இல்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே சார். எல்லா வண்டியும் தரோவா செக் பண்ணுங்க. எஸ் சார். நீங்க போங்க. ஓகே சார். ஓகே. டேய்,
எல்லா கேட்லயும் பாத்தீங்களா? ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ் கேட்லயும் பார்த்தனே. அந்த மாதிரி யாரும் வரலண்ணே. அப்படி வந்தா சொல்லிடுறேன். சரி. என்னதானா? என்னாச்சு? சாமிநாதன் சார், அவன் சொன்ன ஃப்ளைட் வந்துடுச்சு சார். நம்ம பசங்க எல்லாருக்கும் அவன் போட்டோவை கொடுத்து எல்லா கேட்லயும் நிப்பாட்டின. அவங்க சொல்றதை பார்த்தா அந்த மாதிரி ஆள் யாரும் இன்னும் வரலையா? ஒருவேளை மிஸ் ஆகி வந்திருந்தா கூட நாங்க ஏர்போர்ட் வெளியில போற வர வண்டிங்களை எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் இங்க தான் இருக்கேன். கண்டிப்பா அவன் வரல. இங்க இருந்து அவன் வேற எங்கேயும் மிஸ் ஆக முடியாது சார். அப்படி ஏதாவது மிஸ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் நம்ம ஆளுங்களை வச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் உள்ளே போக முடியாது. நீங்க தைரியமா இருங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரிதானா? தேங்க்ஸ். நல்லதே நடக்கட்டும். சார், சொல்றத கேக்குறீங்களா? கவலைப்படாம இருங்க. ஏதாவது இருந்தா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே தானே? ஓகே சார். ஹலோ சார், நான் மணிபாரதி பேசுறேன். சொல்லுங்க. ஆமா, சென்னை வந்துட்டீங்களா? சாரி சார், என்னால வர முடியல. திடீர்னு வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு. டாக்டர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நிமோனியாவா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நிலைமையில கிட்னி டொனேட் பண்ண முடியாதுன்றாங்க. அதனால ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐ வில் கால் யூ. பரவாயில்ல, நீங்க உதவி பண்ணிக்க வேண்டாம். வேற ஒருத்தர் கிட்னி டொனேட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கார். யூ டேக் இட் ஈஸி. முதல்ல உங்க உடம்ப பாத்துங்க. அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் இதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் மோட்லயே இருந்தது. அதான் கான்டாக்ட் பண்ண முடியல. அது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இன்ஃபேக்ட் எங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீங்க கிட்னி டொனேட் பண்றதுக்கு ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், வந்திருக்கிற டோனரோட கிட்னி மேட்ச் ஆகலைன்னா என்ன கூப்பிடுங்க. இது சாதாரண வைரஸ் ஃபீவராக தான் இருக்கணும். 2 நாள்ல சரியாயிடும். கண்டிப்பா நான் வரேன். இல்ல மணிபாரதி, எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. நீங்க அனாவசியமா உதவி பண்ணிக்காதீங்க. அப்படியா சார்? உங்க பொண்ணோட ஹெல்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அடிக்கடி ஃபோன் பண்றேன். சரி, தேங்க்யூ. முடிஞ்சா நம்ம சென்னையில மீட் பண்ணலாம் சார். ஓகே. எங்க அப்பா அம்மா யாரும் உயிரோட இல்லை. என்னமோ சார், உங்ககிட்ட பேசும்போது என் அப்பா கிட்ட பேசுற மாதிரியான ஒரு உணர்வு. அதனால தான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னேன். நம்மோட ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிடக்கூடாது. நான் வைக்கவா சார்? தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, இது என்ன சோதனை? இவன் வாழ்க்கை பூரா என் பின்னாடி யமன் மாதிரி சுத்திட்டு இருப்பான் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன முடிவு? தப்பிச்சிட்டான் சார், தப்பிச்சிட்டான். இன்னைக்கு அவன் கண்ணில் மாட்டிருந்தா
அவன் கதையை முடிச்சிருப்பான் சார். என்ன பண்றது? இன்னும் அதிர்ஷ்ட காத்து அவன் பக்கமே வீசிக்கிட்டு இருக்கு. தானா, மணிபாரதி வராது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். இருந்தாலும் ஜெயந்திக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கு இன்னும் யாருமே முன் வராதது கொஞ்சம் கவலையா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க சார். கூடிய சீக்கிரமே கிட்னியை டொனேட் பண்றதுக்காக யாராவது வருவாங்க. ஹலோ தாத்தா, நான் ஷாலினி பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னம்மா சொல்லு. ஜெயந்தி அம்மாவுக்கு நான் கிட்னி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னம்மா என்ன சொல்ற நீ? நான் ஜெயந்தி அம்மாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறேன். டாக்டரை பார்த்தேன், பிளட் டெஸ்டும் கொடுத்துருக்கேன். ஷாலினி, கொஞ்சம் பொறுமையா இருமா, அவசரப்படாத. நான் அங்க வரேன். நாம வெயிட் பண்ணலாம், ஆனா நோய் வெயிட் பண்ணுமா? நமக்கு ஜெயந்தி அம்மா முக்கியம் இல்ல? ஷாலினி, நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். இல்ல தாத்தா, நான் முடிவு பண்ணிட்டேன். மெடிக்கல் டெஸ்ட்லாம் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ யாரு? என்ன விஷயம் சார்? தனா, ஜெயந்திக்கு ஷாலினி கிட்னி கொடுக்குறேன்னு சொல்றா தானா? ஓ, குட், வெரி குட். ஷாலினி இதுக்காகவே பிறந்திருக்கா போல இருக்கு. தனா, என்ன பேசுற நீ? ஜெயந்தியோட பொண்ணு ஷாலினின்னு உனக்கு எனக்கு தெரியும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அனாதை தானே. அவளுக்கு இந்த ஆபரேஷனால ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் நடக்காது சார், ஒன்றும் நடக்காது சார். யார் யாருக்கு எப்போ என்னென்ன நடக்கணுங்கிறத கடவுள் எப்போ நம்ம தலையில எழுதி வச்சிருப்பான் சார். அது நம்மளால மாற்ற முடியுமா? உங்களுக்கு தெரியாதது என்ன சார்? பாருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. கிரேட், கிரேட் சார். ஒரு தாய் உயிரை காப்பாத்த போறது அவங்களோட பொண்ணு. குட், அருமையான ட்விஸ்ட், அருமையான ட்விஸ்ட் சார். பாப்போம்.